We do what is right for the customer. If our product is of no value to you, then your money is of no value to us. வணக்கம், நான் ராம்குமார், மாருதி டூல்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து. நம்ம இந்த ஃபீல்டுல 1992ல இருந்து இருக்கோம். நம்ம 1000க்கும் மேற்பட்ட கஸ்டமருக்கு ஆல் ஓவர் இந்தியா ஹேண்ட் டூல்ஸ், பவர் டூல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோல எலக்ட்ரிக் ப்ளோயரை பத்தி பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ப்ளோயர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன மைன்யூட் டஸ்ட் அதெல்லாம் ப்ளோ பண்றதுக்கு, அதுக்கு அடுத்து இப்ப கார்டன்ல இருக்கிற லீஃப் அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு, அதுக்கு அடுத்து இன்ஜின் ரூம்ல இருக்கிற டஸ்ட் அதெல்லாம் கிளீன் பண்ணலாம். எலக்ட்ரானிக் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிபியூ பாத்தீங்க அப்படின்னா சிபியூக்குள்ள இருக்கிற டஸ்ட் அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இந்த ப்ளோயர் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த ப்ளோயர்ல பாத்தீங்க அப்படின்னா 2 அட்டாச்மெண்ட் வரும். ஒரு நாசில் ஒண்ணு, இன்னொன்னு டஸ்ட் கலெக்டிங் பேக் ஒண்ணு. இந்த நாசில நம்ம வந்து ஃப்ரண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கை எங்கெல்லாம் போக முடியாதோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் இந்த நாசில விட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாசில இங்க ஃப்ரண்ட்ல அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து இந்த பேக நம்ம இங்க அட்டாச் பண்ணிட்டு, இது இங்க அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து வேக்குமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளோயர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேரியபிள் ஸ்பீடும் இருக்கு. ஸ்லோ ஸ்பீடும் பண்ணிக்கலாம், ஹை ஸ்பீடும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இதை ரொட்டேட் பண்ணால் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணால் ஸ்லோ ஸ்பீடு, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணால் ஹை ஸ்பீடு வரும். இப்போ இந்த ப்ளோயரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதில் இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஹை ஸ்பீடில் இருக்குது. இந்த ஹை ஸ்பீடில் இருக்கிறத நம்ம ஸ்லோ ஸ்பீடுக்கு மாற்றிக்கலாம். ஸ்லோ ஸ்பீடு எதுக்காக இதில் மாற்றுறோம் அப்படின்னா, இதில் இருக்கிறது எலக்ட்ரானிக் பொருள். ரொம்ப ஹை ஸ்பீடு வச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒயர் டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கஷ்டம். அதனால இப்போ நம்ம ஸ்லோ ஸ்பீடை வச்சுட்டு இதில் இருக்கிற இதை நம்ம க்ளீன் பண்ணுறோம். இப்போ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வேக்கம் சக்ஷன் வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணது எல்லாமே இந்த பேக்ல கலெக்ட் ஆயிருக்கும். இந்த பேக் ரிமூவ் பண்ணி இங்க ஒரு ஜிப் இருக்கு, அது வழியா நம்ம அந்த டஸ்ட்டை வெளியில போட்டுடலாம். இப்போ இந்த ப்ளோயர்ல பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஸ்பீடுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தான். இது எல்லா ப்ளோயர்லயும் இருக்காது. ஒரு சில ப்ளோயர்ல மட்டும்தான் இந்த வேரியபிள் ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும். நம்ம இந்த ப்ளோயரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வீட்டுல வந்து கார்பெட் கிளீன் பண்றதுக்கோ, இல்ல நெட்லானு, கர்டன்ஸ் அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளோ பண்ணி இப்ப நெட்லான் இருக்கு அப்படின்னா நெட்லான்ல இருக்க சின்ன சின்ன டஸ்ட் அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம கிளீன் பண்ணாலும் வராது. அப்ப இந்த ப்ளோயர் வச்சு நம்ம ப்ளோ பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டஸ்ட் எல்லாம் வெளியில போயிடும். அதே மாதிரி கார்பெட் கிளீன் பண்றதுக்கு, சோஃபா கிளீன் பண்றதுக்கு எல்லாமும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இப்ப கார்ல ஃப்ரண்ட்ல இன்ஜின் ரூம் கிளீன் பண்றதுக்கோ, இல்ல கார்ல இருக்கிற மேட்டு அதெல்லாம் கிளீன் பண்றது, சீட்டு அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இப்ப நம்ம ப்ரூம் ஸ்டிக் எங்கெல்லாம் போகாதோ அந்த மாதிரி ஏரியாவுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கார்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரூம் ஸ்டிக் வச்சு நம்ம கிளீன் பண்ணாலும் அந்த அளவுக்கு கிளீன் ஆகாது. அந்த மாதிரி ஏரியாவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, கார்பன் பிரஷ் சேர்ந்துருச்சுன்னா கார்பன் பிரஷ் கையோட சேஞ்ச் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து இந்த டஸ்ட் கலெக்ட் ஆகிற பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக் கையோட கிளீன் பண்ணி வச்சிருங்க. அந்த பேக் வந்து வாஷபிள் தான், நீங்க வாஷ் பண்ணி கூட வச்சிடலாம். ஒரு செவரல் யூசேஜ்க்கு அப்புறம் அந்த பேக்கை நீங்க வாஷ் பண்ணி வைக்கணும்னாலும் வாஷ் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு பொருள்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறதுக்காக இன்னைக்குமே அந்த பொருளை வாங்காது. நம்மளோட பர்பஸ்க்கு அந்த பொருள் சால்வ் ஆகுதா அப்படின்னு பாருங்க. சால்வ் ஆச்சு அப்படின்னால் மட்டும் அந்த பொருளை வாங்க. அதே மாதிரி என்ன வேலை செஞ்சாலும் சேஃபா சேஃப்டி கியர்ஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ப்ராடக்ட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம கட் ஆஃப் மிஷின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.